இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பூஜைக்குரிய தந்தை உங்களைத் தனக்குச் சமமாக பூஜைக்குரியவராக மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டே பாபாவிடமிருந்து சொத்தை, ஆஸ்தி அடைந்தே தீருவோம் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும். ஆத்மாக்கள் யதார்த்தமாக தன்னையும் அறியவில்லை, தந்தையையும் அறியவில்லை. ஆத்மா ஆண் அல்லவா? ஆண் குழந்தையாகும். தந்தை பரமாத்மா ஆவார். நான் ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன். தந்தையும் புள்ளியாக இருக்கிறார். அந்த ரூபத்தில் நினைக்க வேண்டும். சங்கம யுகத்தில் ஒரு முறைதான் வருகிறார். பழைய பதீத உலகத்தை பரிசுத்தமாக மாற்றுகிறார். இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. கல்ப கல்பமாக இவ்வாறே வருகின்றேன். ஒரு நொடி கூட முன்பினாகாது. விநாசத்திற்காக பொருட்கள் தயாராகும் பொழுது படிப்பு நிறைவடையும். போன கல்பத்தைப் போன்று அழிவு வரப்போகின்றது. முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என இரண்டு பாவனமான உலகங்கள் இருக்கின்றன. தனது ஆத்மாவை யோக பலத்தினால் தூய்மையாக்குங்கள். மன்மனாபவ. இது பாபாவின் நினைவு ஆகும். தேக உணர்வை விட வேண்டும். நீங்கள் நோய் ஏற்படும்போது கூட பழைய உடலினால் ஒருபோதும் துன்புறக்கூடாது. ஏனென்றால் இந்த உடலினால்தான் உயிரோடு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும். தெய்வீக குணங்களை கடைப்பிடிப்பதற்கு எச்சரிக்கை கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. தன்னைத்தானே சோதித்துக் கொள்வதற்கு சாட்சியாக இருந்து நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோம் என பார்க்க வேண்டும். தனது தலையில் இருந்து சுமையை இறக்க வேண்டும். நினைத்தால் போதும். ஒவ்வொரு பாபாவின் குழந்தையும் பிரம்மாவின் குழந்தைகள். மெல்ல மெல்ல கடைசியில் கர்மாதீத நிலை ஏற்படும். இச்சமயம் யாருக்கும் கர்மாதீத நிலை ஏற்படுதல் முடியாததாகும். கர்மாதீத நிலையை அடைந்துவிட்டால் இந்த உடல் கூட இருக்காது. திரிகாலதரிசி நிலையில் நிலைத்திருந்து கர்மம் செய்கின்றீர்கள் என்றால் சதா சுகர்மம் செய்வீர்கள். எந்த ஒரு சக்திசாலியான சங்கல்பமும் ஆன்மீக சக்தி, அதாவது எனர்ஜியை சேமிப்பு செய்கிறது. சமயமும் வெற்றியுடையதாகின்றது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.